ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பால் வச்சு பால்கோவா ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். கடைகளில் போய் காசு கொடுத்து வாங்கும்போது இந்த பால்கோவோட ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம வீட்லேயே வந்து கம்மியாக செலவில் வீட்லேயே பண்ண முடியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 லிட்டர் கூட எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் நான் எடுக்கும்போது எனக்கு கம்மியாக தான் பால்கோவா கிடச்சிது. நீங்கள் 1 லிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பால்கோவா வந்து கிடைக்குங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் பால் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த பால் நல்லா சூடாகி கொதிச்சு வரட்டும். இந்த பால்கோவா செய்யறதுக்கு பொறுமை வேணுங்க. பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் செய்யலாம். இதை நல்லா கிளறி கிளறி விட்டுக்கலாம். செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அடி பிடிக்காமல் கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு தான் செஞ்சேன். எனக்கே ஒரு 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு. நீங்கள் 1 லிட்டர் அந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா எப்படியும் 1 hour கண்டிப்பாக ஆகும். அதனால பொறுமை இருக்கவங்க மட்டுமே இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ கலந்து கலந்து விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வரும். நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சமையல் வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் நான் போட்டுட்ருக்கேன். இதுக்கப்புறமும் போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டே இந்த பால்கோவா தான். இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. யாருக்கெல்லாம் பால்கோவா பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பாத்திரத்துல ஒட்டி வருங்க. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து எடுத்து விட்டுட்டு கிளறி கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு. கிளறி கிளறி விடும்போது இந்த அளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில வந்துடும். கிட்டத்தட்ட பால்கோவா ரெடி ஆக போகுதுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்கல, வெறும் நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேங்கிறதுனால 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்தீங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 ஏலக்காய் தட்டி அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை, 1 ஸ்பூன் ஒயிட் சுகரும் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இல்லை நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட நாட்டு சக்கரை இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதிக சக்கரை கூட தேவைப்படல. மொத்தமாக 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் சக்கரை, ஒரு 1/2 லிட்டர் பால், ஒரு 2 ஏலக்காய், அவ்வளோதான். இப்போது ஒரு 10 முந்திரி பருப்பு தான் இன்னைக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதாம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க, டேஸ்டியான பால்கோவா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. பாய்.